பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னாக்கா மெஷர்மெண்ட் எடுத்து அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்றதுக்காக தான். சரி, அது எப்படி எடுக்கலான்றதை நம்ம இந்த டாலை வச்சு இந்த போட்டிருக்கிற ப்ளவுஸை வச்சே பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ளவுஸு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஒரு டால், அதனால் வந்து நம்ம இதை வந்து இந்த இடத்துல ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ ஒரு நம்ம தாய்மார்கள் மேலே போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து வேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த ஷேப் சேஞ்சஸ் ஆகுறது. இந்த வேஸ்ட்லேருந்து இந்த இடம் வந்து இப்புக்கு போகிற ஷேப்பும் செஸ்ட்டுக்கு வர ஷேப்பும் சேஞ்ச் ஆகிற இடம் வந்து கிளியராக தெரியும். அதனால் வந்து இந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஷோல்டரில் வந்து நமக்கு இந்த இடம் ஷோல்டர் கரெக்டாக, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் வைக்காமல் இங்கேயும் கொண்டு போய் வைக்காமல் கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக மிடில் வச்சு இந்த இடம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த லென்த்தை கரெக்டாக நம்ம இது வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது பேக்கில் தான் எடுக்கணும் லென்த்து. ஃப்ரண்ட்டில் லென்த் எடுக்கக்கூடாது, பேக்கில் லென்த் எடுக்கணும். அடுத்தது வந்து ஷோல்டர் வந்து இந்த போன்லேருந்து இந்த போன் வரைக்கும் ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஜாயிண்ட்டு தான் உங்களுக்கு நம்ம போனு. இந்த போன் கரெக்டாக பார்த்து நம்ம இந்த ஷோல்டரோட முழு அளவையும் எடுக்கணும். ஸோ நம்ம ஷோல்டர் மேலே அளவு எடுக்கும்போது பாருங்க, ஜாயிண்ட் இப்படி வைக்கும்போது இது 13 இன்ச்சு எனக்கு ஷோல்டர். இப்போ நம்ம பொம்மை மேலே பார்க்கும்போது டால் மேலே 13 இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் தி மார்க் பாருங்க, இந்த சென்டர் போன் இருக்கு இல்லைங்களா, இங்கே தெரியுது பாருங்க கோடு. இந்த கோடு இங்கே தெரியுது. உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து டால் மேலே ஒரு சின்னதாக மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் இப்போது நம்ம 13 வைக்கும்போது கரெக்டாக அந்த பாதி அளவு வந்து அந்த போன் மேலே கரெக்டாக நிற்கணும். இந்த பாருங்கள், கரெக்டாக அந்த 6 வந்து இங்கே நிற்கிது. ஸோ அப்படி நீ கரெக்டாக இருக்குங்களா, அந்த சென்டர் போனில் கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் தி மிடில் ஆஃப் தி பார்ட்டில் பாதி இந்த பக்கமும் நம்ம எடுத்துருக்க ஷோல்டருக்கா பார்க்கணும். இப்போ நீங்கள் 15 ஏக்கடுனாக்கா இங்கே 7.5 வரணும், அங்கே 7 வருதுனாக்கா ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். மூணாவதாக வந்து இப்போது லென்த் எடுத்தாச்சு, ஷோல்டர் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த டெத்து வந்து நம்ம இப்போ கரெக்டாக எங்கேருந்து நம்ம லென்த் எடுத்தோமோ அதே இடத்துல வச்சு தான் இப்போது டெத் எடுக்கணும். ஷோல்டர் நம்ம வந்து டெத் எடுக்கும்போது இங்கேருந்து எடுக்கக்கூடாது, இப்போ இங்கேருந்து எடுக்க முடியாது. இப்போ நீ இங்கேருந்து எடுத்திங்கன்னா அங்கேருந்து அளவு எடுக்கணும். நம்ம எப்பவுமே ஷோல்டர்லேருந்து தான் எடுப்போம். இப்போ ஷோல்டர் வைக்கும்போது பாருங்கள் 10.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ 10.5 இன்ச்சு தான் நீங்கள் அது எங்கேக்கு வரணும், இந்த சென்டரில் வந்து தான் வச்சு எடுக்கணும், சென்டருக்கு தான் எடுக்கணும். இப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் மார்க் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் தான் போட்டு கட் பண்ணணும். நாங்கள் கிராஸில் எடுத்து பழக்கம், கிராஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். சென்டர் பாயிண்ட்டு கிராஸ் வச்சோம்னா இந்த டெத்து நீங்கள் 5 வேணுமா, 6 வேணுமா, இல்லை 10 வேணுமா, அது உங்களை விருப்பப்பட்டது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பொறுத்தது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெத்தை எடுத்து இதை எடுக்குவோம். சரி, இப்போது டெப்த் எடுத்தாச்சு. 1 லென்த்து, 2 ஷோல்டரு, 3 இந்த டெப்த். இதுதான் வந்து பேக்கில் 3 மெஷர்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்லீவ்ஸு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த கையோட லென்த்து, இந்த கையோட சுற்றளவு 2 மெஷர்மெண்ட்டா. மூணாவது வந்து இந்த ஜாயிண்டில் ஆர்ம்கோலோட சுற்றளவு கரெக்டாக டேப்பை வந்து நம்ம கீழே இப்படி கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் கங்கிளில் உட்கார மாதிரி வச்சு பாருங்கள். கரெக்டாக இப்படி எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். உள்ளுக்கோ வெளிக்கோ எடுத்தோம்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. இந்த கங்கிளில் கரெக்டாக இப்படி போட்டு பாருங்கள், இப்படி தான் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் டேப்பு கரெக்டாக ரிங்கிள்ஸ் வராமல் நீட்டாக கையை எடுக்க சொல்லி அவங்கள இப்படி போட்டு இந்த டேப்பு ஒன்று டைட்டாக பிடிக்காமல் நார்மலாக பிடிங்க. அப்போது உங்களுடைய அளவு உங்களுக்கு கரெக்டாக இங்கே கிடைக்கும். இதுதான் வந்து ஆம்கோல் அளவு. இதையே எழுதிக்கிங்க. அடுத்து நெக்கு இந்த ஷோல்டர்லேருந்து நெக்கு சென்டர் இந்த சென்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த சென்டரு கரெக்டாக சென்டருக்கு தான் வரணும். அந்த சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நெக்கோட டெப்த்து. கட் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி கிராஸ் வச்சு தான் கட் பண்ணணும். அதுக்கடுத்து டாட்டோட இந்த பாயிண்ட்டு கரெக்டாக, இந்த டாட் பாயிண்ட்டு கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக இங்கே பார்த்து நீங்கள் 10 கீழே வந்து இந்த கட்டு இருக்கு இல்லைங்களா, கப்ஸ் எண்ட் ஆகிற இடம், அது வரைக்கும் கப்ஸோட லென்த்து, டாட்டு கப்ஸோட லென்த்து. இதை நம்ம கரெக்டாக இப்படி எடுக்கணும். இப்போ ஜென்ஸு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்படியெல்லாம் டால் மேலே தொடுற மாதிரிலாம் தொட்டு எடுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், நேராக இப்படி டேப்பை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட் எங்கே உட்காருதோ கீழே எப்படி உட்காருதுன்றது இதை அப்படியே பார்த்துக்கணும். இது நான் டால்ன்றதுனால உங்களுக்கு நான் இப்படி கிளியராக வச்சு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பாடி மேலே எடுக்கும்போது இப்படி தான் சும்மா இப்படி வச்சு பார்த்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்லி தான் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக தப்பான்றதை நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கடுத்து டாட் எடுத்தாச்சு, டாட் லென்த் எடுத்தாச்சு. இதுக்கடுத்து வந்து
பாருங்கள், இந்த கங்கல் இங்கே இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் டேப் போட்டு பின்னாடியும் கரெக்டாக டேப்பை இப்படி கரெக்டாக இங்கே தான் இருக்கணும். அந்த கங்கலுக்கு கீழே தான், கீழே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ ரொம்ப டைட்டாக அப்படி அழுத்து பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக விடக்கூடாது, நார்மலாக. இப்போ இதோட வந்து அப்பர் செஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த டேப்பு கரெக்டாக இப்படி நீங்கள் எடுத்து அப்பர் செஸ்ட்டு கரெக்டாக டாட் பாயிண்ட் செஸ்ட் இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வந்து இவ்வளோ லூஸ் இருக்கணும், இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் சைடில் வச்சு எடுத்துக்கலாம். இது அப்பர் செஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லென்த்து. இந்த ப்ளவுஸ் எங்கே எண்ட் ஆகுதோ இதுதான் வேஸ்ட் லென்த்து. இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கா, மூச்சு விட கஷ்டமாக இருக்கா, இல்லை ஓகே நார்மலுங்களா கேட்டுட்டு அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருந்தால் இன்னொரு 1/2 இன்ச் லூஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேக்கில் லென்த்து, இந்த பேக் லென்த்து, ஷோல்டரு, பேக் டீப்பு 3 எடுத்திருக்கோம். கையில் லென்த்து, கையோட சுற்றளவு இங்கே, அப்புறம் 3ஆவதாக ஆர்ம், இங்கே 3 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டில் நெக் டீப்பு, கப்ஸ் லென்த்து, கப்ஸோட எண்டிங் பாயிண்ட்டு. அடுத்தது அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, வேஸ்ட். இவ்வளோ இருந்தால் நம்ம ப்ளவுஸை ஈஸியாக கட் பண்ணிடலாம். சரி, இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போது எப்படி வெட்டணும் அப்படின்னா, டீப் நெக் வெட்டும் போது எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் நெக் வெட்டும் போது எவ்வளோ சேர்க்கணும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபுல் க்ளோஸு, இந்த பார்ட்டு ஃபுல்லு கவர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர்னு அர்த்தம். இந்த ஃபுல் ஷோல்டர் வைக்கும்போது நம்ம ஷோல்டர் அளவை குறைக்கக்கூடாது. செஸ்ட்டு மேலே நம்ம 3 இன்ச்சஸ் மினிமம் வந்து சுற்றளத்தில், இப்போ நம்ம 36 எடுத்துருக்கோம்னா 36 + 3 வைக்கணும். அப்பர் செஸ்ட்லேயும் வைக்கணும், மிடில் செஸ்ட்லேயும் வைக்கணும், வேஸ்ட்டில் மட்டும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி டீப்பு ஜாஸ்தி ஆகும்போது 3 இன்ச் வைக்கக்கூடாது. நம்ம டீப்பு பொறுத்து நம்ம 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா அப்படி பண்ணணும். இப்போ 10 இன்ச்சுக்கு மேலே டீப் போகுதுன்னா நம்ம ஆடே பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். அந்த மைனஸ் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நம்ம டீப்பு பொறுத்த வரைக்கும் டீப்பு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம சுற்றளத்தில் ப்ளஸ் எவ்வளோ பண்ணணுன்றது ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அடுத்தது இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம எடுத்துருக்கிற டாட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மிடில் செஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மிடில் செஸ்ட்டை 4ஆவது டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூடவோ இல்லை குறைவோ தான் உங்கள் டாட் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் ஒரு 36 இன்ச்சு நம்ம இது அப்பர் செஸ்ட்னு வச்சிங்கன்னா டிவைட் பை 4 போடுங்க, 9 இன்ச்சு வரும். இப்போது இங்கேருந்து நீங்கள் டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9.5 இல்லை 9 இன்ச்சுக்கு இருக்கும். அதாவது ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி பின்னாடி வரும். அது நீங்கள் எடுத்துருக்கிற டாட் பாயிண்ட் அளவையும் இதை டிவைட் பண்ணி பார்க்குறதையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது மைனஸு எது ப்ளஸ்ன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஷோல்டர்லேருந்து இந்த கப்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மிடில் செஸ்ட்டு டிவைடட் பை 3, அதாவது 36 டிவைடட் பை 3 போடுங்க. அதுதான் வந்து இங்கிருந்து இந்த லென்த்தோட அளவாக இருக்கும். அடுத்தது இப்போது இந்த சுற்றளத்திற்கு 36ன்னு வச்சுக்குவோம். அந்த 36வை டிவைடட் பை 10 பண்ணணும். 10 பண்ணணுமா 3.6 இருக்கும் இல்லைங்களா. அந்த 3.6 தான் இங்கிருந்து இந்த சென்டர் பாயிண்ட் அளவாக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த டாட்டுக்கு என்ன கேப் வைக்கணுன்றது இப்போ நம்ம அளவு எடுக்கும்போது இங்கிருந்து இங்கே அளவு எடுக்க முடியாது சில நேரத்தில். அதனால் இப்போ அந்த செஸ்ட்டை நம்ம டிவைட் பண்ணி வச்சோம்னா 10ல் 1 பாகம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து மெத்தட். இப்போது ஆர்மல் வந்து நம்ம செஸ்ட்டு -4 அப்படின்னா 36 - 4 = 32. 32 டிவைடட் பை 4 = 8ன்னு வரும். அந்த 8 தான் வந்து இங்கிருந்து இங்கேக்கு 8, இங்கிருந்து இங்கேக்கு 8, 16 இருக்கும். அதாவது நம்ம மிடில் செஸ்ட்டில் 4 இன்ச்சை மைனஸ் பண்ணி 4ஆல் வகுத்தோம்னாக்கா என்ன வருதோ அது ஆர்ம் ஹோலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்ம் ஹோல் ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டு தான் அர்த்தம். ரொம்பவே வேரியேஷன் வருதுன்னா ஒன்று அவங்க பாடியில் வேரியேஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் வேரியேஷன் இருக்கணும். அதை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த
இந்த ஹார்மல் இருக்குறீங்களா, அந்த லென்த் இருக்குது. இப்போ எவ்வளோ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குறீங்களா, அதுவும் அவ்வளோதான். மிடில் செஸ்ட்டு டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா 3.6 வரும் இல்லையா, அந்த 3.6 தான் நீங்கள் ஒரு மார்க் போட்டு இந்த ஆர்மல் ஷேப் எடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒன்றா பார்ப்போம். நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. நான் சொல்லி கொடுத்தும் புரோஜனம் இல்லாமல் போயிடும். மறுபடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மறுபடியும் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.